ஒரு சிறிய அமைதியான கிராமம். அங்கே வறுமையில் வாடும் ஓர் ஏழைச் சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் போதிய பணமில்லை, முறையான வசதிகளுமில்லை. ஆனால் அவனது கனவுகள் மட்டும் வானத்தை விட பெரியதாக இருந்தன. ஒரு நாள் நான் பெரிய மனிதனாக வேண்டும் என்பதே அவனது இலட்சியம். தினமும் வெயிலிலும் மழையிலும் பசியோடும் களைப்போடும் அவன் நீண்ட தூரம் நடந்து பள்ளிக்குச் செல்வான். வயிறு காலியாக இருந்தாலும் அவனது மனது நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. ஒரு நாள் அவன் நடந்து கொண்டிருந்த பாதையில் ஒரு பணப்பை கிடந்தது. அதை எடுத்துத் திறந்து பார்த்தபோது அவரது கண்கள் விரிந்தன. உள்ளே கட்டுக்கட்டாக பணம். அப்போது அவனுக்குள் ஒரு பெரிய மனப்போராட்டம் நடந்தது. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டால் என் குடும்பத்தின் கஷ்டங்கள் அனைத்தும் தீருமே. ஆனால் இதை உரியவரிடம் திருப்பிக் கொடுத்தால் மட்டுமே என் மனசாட்சி நிம்மதியடையும். சில நிமிட அமைதிக்குப் பிறகு அவன் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தான். அந்த பணப்பையே அதன் உரிமையாளரிடம் தேடிச் சென்று ஒப்படைத்தான். அந்த மனிதன் சிறுவனின் நேர்மையைக் கண்டு வியந்து போய்ச் சொன்னார், இந்தக் காலத்தில் இவ்வளவு நேர்மை! உன் வயது சிறுவர்களுக்கு இது எளிதில் வராது. அவர் அந்த பணத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்தச் சிறுவனின் வாழ்க்கையையே மாற்றத் தீர்மானித்தார். அவனை ஒரு சிறந்த பள்ளியில் சேர்த்து அவரது படிப்புச் செலவுகள் அனைத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார். வருடங்கள் உருண்டோடின. அந்தச் சிறுவன் இன்று ஒரு பெரிய உயர் அதிகாரி. மக்கள் அனைவரும் மதிக்கும் உன்னத மனிதன். அவன் இன்றும் சொல்லும் ஒரே வார்த்தை, நேர்மை. ஒரு நிமிடத்தில் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை கொண்டது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.